ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாக்கும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாயிற்று. ஆண்டவர் இங்கு சத்துருக்களுக்கு குருட்டாட்டத்தை ஏற்படுத்துகிறார். எலிசா என்கிற தீர்க்கதரிசியினுடைய ஜெபத்தை கேட்டு, எலிசாவின் நாட்கள் அது. அந்த நாட்களிலே சீரியாவின் ராஜா எலிசாவை எப்படியாவது அழித்து விட வேண்டும், கைது பண்ண வேண்டும் என்று சொல்லி திரளான ராணுவங்களையும் ரதங்களையும் குதிரைகளையும் அனுப்புகிறான். ஏன்? சீரியா ராஜா என்ன திட்டம் போட்டாலும் அவன் போடுகிற எல்லா திட்டத்தையும் தன்னுடைய ராஜாவுக்கு எலிசா சொல்லிவிடுவார். இந்த இடத்துல இப்படி பிளான் பண்ணுகிறான், அழிக்க இப்படி வருகிறார்கள் எல்லாம். அதனால அங்க சீரிய ராஜாவுக்கு ஒரே குழப்பம், யாரோ ஒரு உளவாளி நம்மிடத்திலிருந்து சொல்லிவிடுகிறான் என்று சொல்லி கடைசியில் அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அங்குள்ளவர்கள், எலிசாண்டு ஒரு தீர்க்கதரிசி அங்க இருக்கிறார் இஸ்ரவேலிலே. அந்த தீர்க்கதரிசி நீர் பேசுகிறத வீட்டுல அறைக்குள் பேசுறத கூட சொல்லிடுவார். அந்த அளவு அவருக்கு ஆண்டவருடைய பெரிய தீர்க்கதரிசி சொல்லும் போது அவரை பிடிக்கும்படி தான் அங்கு ராணுவ வீரர்களை அனுப்புகிறார். ஆனால் நடந்தது என்ன? அந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் இவர்கள் எலிசா இருந்த பகுதி எல்லாம் சூழ்ந்து கொண்டார்கள். எலிசாவின் வேலைக்காரன் பார்த்து அலறான், எஜமானே, நம்ம சுற்றிலும் ராணுவம் சூழ்ந்து கொண்டதே. அப்பொழுது எலிசா ஒரு சின்ன ஜெபம் பண்றார். எலிசாவின் ஜெபத்தை கேட்டு வேலைக்காரன் கண்கள் திறக்கப்படுகிறது. அப்ப எலிசாவை அவர் இருந்த இடத்தை சுற்றிலும் ரதங்கள், அக்னிமயமான குதிரைகளை வைத்து ஆண்டவர் பாதுகாக்கிறவன் பார்க்கிறான். அதோடு நிறுத்திவிடவில்லை, இன்னொரு ஜெபத்தை எலிசா பண்ணுகிறார். எதிரி அந்த ராணுவம் எல்லாருக்கும் கண்மயக்கம், குருட்டாட்டம் உண்டாகட்டும், கண் தெரியாமல் போய்விடுகிறது. அப்புறம் என்ன செய்ய முடியும்? எலிசா தான் அவர்களை கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் தனது ராஜா கிட்ட சொல்றாரு. ராஜா சொல்கிறார், இவரெல்லாம் வெட்டி போட்டு விடலாமா? வேண்டாம், நல்லா சாப்பாடு போட்டு தேசத்துக்கு திருப்பி அனுப்பு. பாருங்கள், எவ்வளவு சத்துருக்கள் அழிக்கும்படியாக வந்தார். அந்த சத்துருக்களுக்கே வழிகாட்டுற அளவுக்கு எலிசாவை தேவன் பயன்படுத்தினார். நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழுப்பலாம். ஆண்டவர் அவருடைய கண்களை குருட்டாட்டம் பண்ணுவார், அல்லது அவருடைய கண்களுக்கு நம்முடைய குடும்பத்தை மறைத்து போடுவார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது விண்ணப்பம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்வார்? சத்துருக்களை அப்புறப்படுத்துவார். குருட்டாட்டம் பண்ண முடியாது, நம்மை அவருடைய கண்களுக்கு மறைத்து விடுவார். தேடி தேடி பார்ப்பாங்க, கண்டுபிடிக்க முடியாது, அழுத்து போய் விடுவார்கள். ஒரு சமயம் ஒரு காரியத்தை நான் வாசித்தேன், வேதாகமம் கிடைக்கப்படாத ஒரு நாட்கள். அப்படிப்பட்ட தேசங்கள் ஏராளமா இருந்தது. ஏன்னா அங்கு கட்டுப்பாடு உண்டு, அங்கு வேதாகமத்தை கொண்டு செல்ல முடியாது. அப்படி கர்த்தர் ஒரு மனிதனை பயன்படுத்த ஆரம்பித்தார். அவருடைய வேலையே இந்த தேசத்திலிருந்து அடுத்த தேசத்திற்கு அந்த எல்கைக்குள் வேதாகமத்தை கடத்த வேண்டும். என்ன செய்வது? வண்டி எடுத்து ரெடி பண்ணிட்டு போவார், கார்ல ஃபுல்லா அடுக்கி வச்சுட்டு போவாரு. ஆனா அந்த செக் போஸ்ட் வரும்போது அங்கு காவல்துறை, அந்த செக் போஸ்ட் ஆட்கள் எல்லாம் ராணுவம் நிற்கும். எல்லா வண்டி எல்லாத்தையுமே நல்லா செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. ஆனா இவர் போவாரு, கரெக்டா தாண்டி போயிருவாரு. எப்படி என்னன்னு ஆச்சரியம். அவர் என்ன செய்வார்? அவர் சொல்ற காரியம், அந்த செக் போஸ்ட், அந்த எல்கையை தாண்டும் பொழுது ஒரு ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே, என்னுடைய வாகனம் முழுவதும் கர்த்தருடைய வேத வசனம் வார்த்தை இருக்கிறது. அநேக ஜனங்களுக்கு கிடைக்கவில்லை, பாரத்தோடு நான் கொண்டு போகிறேன். சோதனை சாவடியிலே போகும்பொழுது அவர்களுடைய கண்களை மூடிப்படும், அவர்கள் கண்களுக்கு இவைகள் மறைக்கப்படட்டும். அதுதான் அவருடைய ஜெபம். அதே மாதிரி ஒரு வண்டி போகும், டக்குனு திறந்து பார்ப்பாங்க, ஒண்ணுல போங்கன்னு அனுப்பி விட்டுருவார்களாம். எவ்வளவு அழகா ஆண்டவர் நடத்துகிறார் ஒரு ஜெபத்தை கேட்டு. நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஒவ்வொரு காரியங்களும் நம்ம நடத்துவாரு. எல்லா சத்துருவின் கண்களுக்கு, பிசாசின் கிரியைகளுக்கு விலைக்கு பாதுகாப்பாரு. விலைக்கு பாதுகாக்கும் போது நமக்கு நன்மைகள் உண்டாகிறது, அழிவுகள் தடுத்து நிறுத்தப்படுகிறது, தேவையில்லாத செலவினங்கள் அப்புறப்படுத்தப்படுகிறது. கர்த்தர் அழகாக நடத்த ஆரம்பிப்பார். நாம் ஜெபிக்கிறோமா? அப்படி சத்துருக்கள் தான் நமக்கு பெரிதாக தெரிகிறது, பார்க்கும் பொழுதெல்லாம் பயப்படுகிறோம். ஆனால் அவர்களை காட்டிலும், சத்துருக்களின் கூட்டத்தை காட்டிலும் நம்மோடு கூட தேவன் வைத்திருக்கிற பாதுகாப்பு தூதர்கள் ஏராளம். அதை நாம் மறந்துவிட வேண்டாம். நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பார். சத்துருவின் கண்களை குருட்டாட்டம் பண்ணுவார். சோர்ந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம். விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படலாம், விரோதமாய் சத்துருக்கள் எழும்பலாம். ஆனால் அவைகள் ஒன்றும் செய்யாதபடி, வாய்க்காமல் போக முடியாது செய்து நம்முடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றிக் கொடுப்பார். ஜெபிப்பும் ஆன்மீன் தகப்பனே, நல்ல நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவர் அப்பா. எலிசா தீர்க்கதரிசியின் ஜெபத்தை கேட்டு விரோதமாய் அனுப்பப்பட்ட எல்லா சத்துருக்களுக்கும் குருட்டாட்டம் பண்ணி அவர்கள் அப்பா ஒன்றுமில்லாமல் அப்புறப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு ஆச்சரியமான நடத்தின இந்த நாட்களிலும் கூட விரோதமா இருக்கிற சத்துருவின் கண்கள் எல்லாம் மறைக்கப்படுவதாக, விரோதமா இருக்கிற சத்துருக்களை நீர் அப்புறப்படுத்துவீராக. விரோதமா எழும்பியிருக்கிற சத்துருக்களை பார்த்து நாங்கள் பயப்படாமல் எங்களை சுற்றிலும் நீர் ஏற்படுத்தியிருக்கிற பாதுகாப்பை நினைத்து நமக்கு மகிமை செலுத்த நீர் உதவி செய்யும். பெரிய காரியங்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாட்களும் நாங்கள் ஜெபிக்கிறோம். விரோதமா இருக்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். பிசாசுடைய கண்களுக்கும் கண்ணிகளுக்கும் பொல்லாத மனிதனுடைய துரு ஆலோசனைகளுக்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்வீராக.
பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுப்பீராக. வழி நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் அப்பா நீர் நடத்துகிற நாளாய், எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து நன்மைகளை பார்க்கிற நாளாய், சத்துருக்கள் விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா சத்துருக்களையும் குருட்டாட்டம் பண்ணி அப்புறப்படுத்துற நாளாய் மாற்றிக்கொள்ளும். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சோர்ந்து போக வேண்டாம். ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறப்பார். அதோடு மட்டுமல்ல, நாம் ஜெபிக்கும் பொழுது சத்துருக்கள் கண் குருட்டாட்டம் ஏற்பட்டு அவர்களை நாம் நடத்துகிற அளவுக்கு சூழ்நிலையை கர்த்தர் மாற்றிக் கொடுப்பார். சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.